வணக்கம் ரூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் ரூப் சேனலில் பார்க்க போகிறது என்னோடய கொடி ரோஸ் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க கொடி ரோஸில் எவ்வளோ கொத்து கொத்தாக பூ இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த கொடி ரோஸ் செடியை நான் பல்லாவர சந்தையில் தான் வாங்கினேன். இந்த செடி வாங்கி 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பூ கொடுத்துருக்கு, அவ்வளோ பூ கொடுத்துருக்கு பாருங்கள். ஒவ்வொரு கிளையிலையும் குறைஞ்சது 25-30 பூ இருக்குது. அந்த எத்தனை கிளை இருக்குன்னா ஒரு 12லேருந்து 15 கிளைக்கிட்ட இருக்கும். அப்போ ஒவ்வொரு கிளையிலையும் 25-30 பூன்னா அப்போ எவ்வளோ பூ இருக்கும் நீங்களே பார்த்துக்குங்க. கண்டிப்பாக 300+ தான் இருக்கும். நான் அந்த செடிக்கு என்ன உரம் வச்சேன்னா சாமில்லில் இருக்கிற மரத்தூள் இருக்குல்ல, அந்த மரத்தூளை வாங்கி ஒரு 10லேருந்து 15 நாள் தண்ணிக்குள்ளே ஊற போட்டு அதை பிழிஞ்சு வேறு ட்ரம்மில் போட்டு ஒரு 3 நாள் தண்ணி மாற்றினேன். அதில் ஒரு ஆசிட் மாதிரி ஒரு கலரில் ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரும். அதெல்லாம் போக வச்சுட்டு நல்லா கிளியராக வெறும் அந்த மரத்தூள் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது கோகோபீட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மரத்தூள் யூஸ் பண்ணலாம். கோகோபீட்டோட இது ரொம்ப சீப்புங்கிறதுனால நான் அந்த மரத்தூளை யூஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு பங்கு மாட்டு சாணம். கண்டிப்பாக ரோஸ் செடிக்கு மாட்டு சாணம் போடணும். நல்ல மாட்டு சாணம் போட்டால் நல்ல பூ கொடுக்குது. அதுக்கப்புறம் செம்மண்ணும் ரோஸ் செடிக்கு உங்களுக்கே தெரியும், செம்மண் கண்டிப்பாக அவசியங்கிறது. இது எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு ஒரு கை கடலை புண்ணாக்கும், ஒரு கை வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கிட்டேன். பொடியாக தான், தூளாக தான் நான் கலந்துக்கிட்டேன். அதனால் மண் கலவையோடையே நான் அதெல்லாம் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை மண்கலவையை கலந்துட்டு செடியை நட்டிட்ட பிறகு நான் அதுக்கப்புறம் லாக்டவுன் அப்படி இப்படின்னு வந்துருச்சுல, அதனால் வெளியில் எந்த உரமும் நான் வாங்கி போடலை. நான் போட்ட உரம் என்னன்னு சொன்னிங்கன்னா, வீட்டில் இருக்கிற பழங்கள் சாப்பிட்ட தூள், அப்புறம் அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணி, வெங்காயத்தூள், பூண்டு தூள் எல்லாத்தையும் நான் ஒரு ட்ரம்மில் போட்டு வச்சுருவேன். தண்ணியோடையே போட்டு வச்சுருவேன். மிச்சம் இருந்தால் மோர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் அதில் ஊற்றிடுவேன். அதாவது மாட்டுக்கு வைப்பாங்களே கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க பழைய காலத்துலலாம். அந்த கழனி தண்ணி தான் ஆக்சுவலாக நான் ரோஸ் செடிக்கு ஊற்றுறது. 2 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து எல்லா செடிக்கும் ஊற்றுவேன். அது மாதிரி ரோஸ் செடிக்கும் கண்டிப்பாக ஊற்றுவேன். ரோஸ் செடிக்கும் மல்லி செடிக்கும் கண்டிப்பாக இது ஊற்றுவேன். டீ வடிகட்டின தூள் இருந்தாலும் சரி, காஃபி வடிகட்டின தூள் எது இருந்தாலும் அந்த தண்ணியில் நான் கலந்துருவேன். அதை நம்ம ஊற்றணும். அதுக்கப்புறம் நான் வெளியில் வாங்கி போட்ட உரம்னு சொன்னோன்னா எப்சம் சால்ட்டு தான் கொஞ்சம் தூவி விட்டேன். வேறு எப்படி ஸ்ப்ரே கூட பண்ணலை எப்சம் சால்ட்டை நான் இதில் இந்த கொடி ரோஸுக்கு எப்சம் சால்ட்டை பின்பக்கம் அப்படி செடி பக்கமாக தூவி 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் தூவி விட்டேன். மற்றபடி இதுதான் மண்புழு உரம் போட்டேன். மண்புழு உரம் நான் வெளியில் வாங்கினது தான், நிறைய வச்சுருந்தேன். மண்புழு உரம் ஒரு கை அளவுக்கு போட்டேன். 15 நாளுக்கு ஒரு வாட்டி, எல்லா செடிக்கும் நம்ம போடுவோம்ல 15 நாளுக்கு ஒரு வாட்டி, அதை மாதிரி இந்த கொடி ரோஸ்க்கும் நான் போட்டேன். ஆனால் அவ்வளோ பூ கொடுத்துருக்கு. எனக்கே நம்ப முடியல, இந்த வாட்டி அவ்வளோ பூ. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கே தெரியும். எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. திருப்பி ஒரு கிளையை வெட்டி விட்டால் திருப்பி பூ வருது. ஆனால் ஆக்சுவலாக நான் இதை டீப்பாக ப்ரூன் பண்ணேன் இந்த செடியை. அதுக்கப்புறம் நிறைய புதுசாக நிறைய கொப்பு எல்லாத்துலேயும் அளவுக்கு அதிகமாக மொட்டு வச்சு அளவுக்கு அதிகமாக பூ கொடுத்துருக்கு. பாருங்கள் கண்ணுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குன்னு. இந்த பூவை பார்த்துட்டு இருந்தாவே போதும், வேறு ஒன்றும் வேண்டியதில்லை நம்மளுக்கு. நான் போட்டிருக்க இந்த ரோஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.